Dear friends, welcome our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கொத்தமல்லி ஊறுகாய் எப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு பாருங்க, ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி நல்லா அலசி நல்லா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை அப்படியே போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் அதுவும் பறித்து அலசி வச்சுருக்கேன். இதில் ஒரு 20 பூண்டு பல் பாருங்கள், 20 பூண்டு பல், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு பாருங்கள். இது கொட்டை ஓடு எல்லாத்தையும் நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதுக்கடுத்து மிளகா ஒரு 10 மிளகா மேலே விடும். இதை போட்டு இப்போ மட்டும் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படி ஊறுகாய் தாளிக்க போகிறோம் பார்க்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டு பாருங்கள். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போது இது எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தான் நான் ஒரு புடி தழை தான், அதனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டும் இப்போ நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், சூடாயிடுச்சு. இப்போ இதை வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியுது பாருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பொன்னிறமாக வந்துச்சுட்டாங்க, எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ தாளிக்கலாம் பாருங்கள். ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஊறுகாயெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் கெடாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லெண்ணெய் எடுத்துக்கின்னு ஒரு 25 ml அவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அரையாதுலையே அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். லைட்டாக தெளிச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கு பெருங்காயம் வச்சுக்கலாம். ஒரு பெருங்காயம் வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சி வச்சுட்டு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கலாம். தண்ணி ஊற்றுக்காது. தண்ணிலாம் சுத்தமாக வந்துடும். இருக்கிற அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து இதானால் வந்து இந்த ஊருக்கு நல்லாயிருக்கும். நல்லா கழுவிக்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிருக்கோங்களா, அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகும். அந்த அளவுக்கு இது வந்து அப்படியே இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து கிண்டி விட்டு எடுத்து வரணும். அதுக்கடுத்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா இதாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சுண்டுட்டோம். இது பாருங்க, இன்னும் நிறைய தலை போட்டுக்கணும். நான் நிறைய செஞ்சு வச்சுட்டாலும் இது 1 மாதம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா கிடையவே கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்காங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நல்லா வந்து சட்டியில் வந்து ஒட்டல, அப்படியே வந்து திறந்து வந்துடுறாங்க. காற்று அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லா எடுத்து வச்சுருப்பாங்க. நல்லா போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். செம்ம வாசனையாக இருக்குதுங்க. செம்ம வாசனை அப்படியே தூக்குது.
இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு மாதம்னாலும் கிடவே கிடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு எங்கேயோ வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா கூட ஒரு தோசை ஊற்றி இட்லி ஊற்றி என்ன பண்ணால் சட்னி வச்சு ஊறுகாய், இந்த ஊறுகாவை சாப்பிட்டு நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது போட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இவ்வளோ சாப்பிட்டு இவ்வளோ இருந்தால் போதும். அருமையாக இருக்குதுங்க. அந்த புளி கொஞ்சம் அதிகம் போட்டதில்லையா, கொஞ்சம் தூக்கலாகவும் ரொம்ப அருமையாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள்.